ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெல்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, பாப்பாக்கு என்கேஜ்மெண்ட் கிட்ட வந்ததுனால நம்ம முக்கியமான ஒரு செலிபிரிட்டியை இன்வைட் பண்ண போயிருந்தோம். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ். அவங்கள போய் இன்வைட் பண்ணிட்டு ஜாலியா அங்கிருந்து ரொம்ப ஜாலியா பேசினாங்க. நாங்களும் ஜாலியா பேசிட்டு கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணோம். அவங்களும் மேக்சிமம் வரும் அப்படின்ற மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்ப்போம் வருவாங்க அப்படின்னுட்டு. அதை முடிச்சுட்டு அங்கிருந்து நேரா போய் தேவையான பொருட்கள் நலுங்கு வைக்கிறதுக்காக நிறைய பொருட்கள் நம்ம வாங்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா கடைசி நேரத்துல சும்மாவே உட்கார்ந்து கடைசி நேரத்துல ஓடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இது மெயின். இதுலதான் மணப்பெண் உட்காரும், என்கேஜ்மெண்ட் கேர்ள் உட்காரும், நலுங்கு வைப்பாங்க அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி மனை வாங்க சொல்லியிருந்தாங்க. அதனால மனை வாங்கியிருக்கோம். அப்புறம் பாத்தீங்க இதுதான் பாப்பாக்கு கரெக்டா இருக்கும். அதனால இதை வாங்கணும். இதை விட பெருசுலாம் இருந்தது, அதெல்லாம் வேணாம். பெருசு குத்தணும் அப்படி எப்படின்னு ஆடின்னு தெரியும். அதனால இதை வாங்கிட்டோம். அப்படியே கச்சிதமா உட்கார வச்சிடலாம் அப்படின்னு. அடுத்தது வந்து சந்தனம் வாங்கியிருக்கோம். சந்தனம் நம்ம மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சந்தனத்தை போட்டு புசு. ஆனா அவங்க சொன்னாங்க பவுடர் சந்தனம் தான். நீ கட்டி சந்தனம் வாங்கி பவுடர் பண்ணணும், உடைச்சு பவுடர் பண்ணிட வேண்டியது. கையில அமுத்தினாலே போகுது. இது நம்ம மிக்சியில போட்டு அடிச்சுட்டு நம்ம நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா புள்ள மூச்சு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நல்ல சந்தனம் நல்ல குங்குமமாவே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம இத்தனை நாள் போடல, திடீர்னு போடும்போது ஏதாவது பொங்கிச்சுன்னா அந்த பயத்துல என்ன பண்ண, சரி நல்ல சந்தனம் பொங்கல் அத்தனை நாள் பொங்கினா பரவாயில்ல, அத்தனை நாள் தான் போகும். ஒரு வருஷம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் சரியா வைக்கிறோம். சரி அதனால டெஸ்ட் பண்றதுக்காக சரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனா வந்து இது வந்து என்ன சாமி, நீ ஒரு உருப்படாது பாரு. எதிர்பார்க்க வேண்டியது இப்படி வெளியில வரும்ட்டு. பான்பராக் கடையில போனீங்கன்னா அந்த கடையில இது போட்டு கசக்குவாங்க, அந்த மாதிரி கசக்குற என்னமோ பான்பராக்கு அப்படி இல்ல, மாவா கசக்குவாங்க. வேர்க்கடலை அதனால எனக்கு தெரியும். சரியா, இது வந்து நல்லா இது சந்தன ஸ்மெல் நல்லா நாட்டு மருந்து கடந்து வாங்கினதுனால கொஞ்சம் ஒரிஜினலா இருக்கும்னு நான் நம்பி வாங்கிட்டேன். சரியா, என் பொண்ணு மூஞ்சி பாயிடாக்கூடாதுன்றதுக்காக. அப்புறம் தாழம்பூ குங்குமம் நல்லா ஸ்மெல்லா இருக்கும். இது தாழம்பூ குங்குமம். அது என்னது? பிங்க் கலர். சின்ன பாட்டில் கேட்டதுக்காக ஒரே சின்ன பாட்டில் குடுத்துட்டாரு. இது அது ஊத்துனா ஒண்ணு காலி ஆயிடும். ஒண்ணு சரி வாங்கிக்கோங்க, இன்னொன்னு நாளைக்கு போய். ஆமா, நம்ம விளக்குல ஊத்துறதுக்காக வாங்கணும். அவரு ஒழுங்கா 1/2 லிட்டர் எடுத்தாரு. 1/2 லிட்டர் எடுத்து கொடுத்தாருன்னா 1/2 லிட்டர் வேணாங்க, 1/4 லிட்டர் கொடுங்கன்னு கேட்கணும். சின்னது கொடுங்க போதும் அப்படின்னு அவர் என்ன 100 ml குத்துக்கிறாரா, இது 50 ml ஆனே தெரியல. அது என்ன மொகுவா கையில என்னது அது? ஆமா, அந்த வாயில ஊத்திக்கோ. பன்னீரா? வரவங்க எல்லாம் அப்படி தெளிக்கிறதுக்கு பன்னீர் ஊத்துறதுக்கு நம்ம அதுக்காக ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்க வாங்கியிருக்கோம். அதுவும் வரும், அதையும் காட்டுறோம். நாங்க வந்துட்டு குங்குமம் மஞ்சள் கொடுத்தாரு. எதுக்குன்னே தெரியல. எதுக்குங்க மஞ்சள்னா, மஞ்சள் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. சரியா, மஞ்சளை வேணாம் பண்ணேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீர் தானா? பன்னீர் தான். ரியாக்ஷன்ல வேற லெவல்ல. இல்ல மூக்குல டக்குன்னு நெடி ஏறி டக்குன்னு எனக்கு மூக்கு செல்லி ஒழின்னு இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு இவருல உன் மூக்கு ஏற்கனவே நொல்ல மூக்கு. இவருல என்ன நாய் கிட்ட கடி வாங்க விட்டுருப்பாரு. நாய் துரத்திட்டு வருது, அவர் அப்படிதான் ஜர்க்கு விடுறாரு. என்ன விட்டா இதுக்கு தள்ளி இருப்பாரு. நம்ம ஃபாஸ்டா ஓட்டணும், நம்ம ஆப்போசிட் சைடுல வேற ராங். நீ டாடி ஸ்லோவா ஓட்டினா நாய் துரத்தாதுன்றது வந்து மைண்ட்ல வச்சுட்டு அது வாய்க்கிட்டே கொண்டு போய் நீ எங்க நிறுத்தின டாடி. அந்த நூல் சின்னதா இருக்குன்னு இந்த நூல் கொடுங்கன்னா இதுவும் கெட்டியா குத்துக்கிறாங்க. எங்க அம்மா பூக்கட்டு. ஏன் நீங்க வாங்கும் போது பாக்க மாட்டேன்? நான் ஒத்த நூலா இருக்குமோன்னு நினைச்சேன். சரி விடு, தண்ணியில் நினைச்சா சரியா போயிடும். இதுதான் கரெக்ட். ஏன்னா பூ கட்டி வைக்கிறதுக்காக நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நமக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால பூ கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் பிஃபோர் டே அடுத்த டே எடுக்கலாம் வைக்கிறதுக்கெல்லாம் ஆகும். இவ்வளவு லெமன் எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டி போறதுக்கு முன்னாடி இது நீ ஆக்சுவலி ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு தான் வாங்கினியா? அது எதுக்கு அங்க போய் வாங்கினேன்? ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு எவ்வளவு கடையில விக்கிறாங்க. கண்ணு முன்னாடி அதான் கிடைச்சது. சரி, இதெல்லாம் போடுறது சுத்தி அதுக்காக யூஸ் வாங்கி அவங்க வச்சிருக்காங்க. அந்த கடையில லெமன் சும்மா வேணுங்கிறவங்க எடுத்துட்டு போவாங்கறதுக்காக வாங்கி வச்சுக்கிறாங்க. எல்லாமே இருக்கணும். வேணும்ன்றவங்க லெமன் எதுக்கு? நாட்டு மருந்து கடையில இது மாதிரி கற்பூரம்
தக்காளி வச்சா கூட தான் வேணும்ன்றவங்க வாங்கிட்டு போவாங்க. ஏன் அது வைக்கல? எங்க பூசணிக்காய் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் திஷ்டி சுத்தி போடுவாங்க. சுத்தி போடுற பூசணிக்காய் அவனுக்கு பண்ற பூசணிக்காய் கிடையாது. தின்றதுலயே இருக்காதப்பா, எல்லா விஷயத்தையும் தின்றதுல தான் இருக்கு. இன்னைக்கு ஃப்ரிட்ஜ கழுவு 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 கழுவுன்னு கழுவி வச்சிருக்கோம். அதனால எல்லாத்தையும் அடுத்து ஓரம் போட்டுருவோம். நாத்தடிக்காம இருக்கிறதுக்காக அறுக்கிறதுக்காக வாங்கி வச்சு வந்தேன். அப்புறம் மனம் வாங்கியாச்சு. இதெல்லாம் தான் இன்னைக்கு வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு நம்ம மீன் ஸ்டாண்ட் நீங்க பாத்திருப்பீங்க. ஸ்டாண்டு மீனுக்கு வந்து ஸ்டாண்ட் உடஞ்சிச்சு, அந்த ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம், அதையும் பாருங்க. மீன் வாங்கியிருக்கோம், அதையும் பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா எங்க ரீல்ஸ் பார்க்க வாங்க. அதுதான் மெயின், புரியுதுங்களா? இப்ப போய் ஆல்ரெடி வந்து நம்ம போயிட்டு வந்து செம்ம டயர்ட்ல கண்ணுல அப்படியே பூத்து தொங்குதுன்னு வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது என் கண்ணு. இப்ப இந்த கன்றாவி வேற போய் பாக்கலாம். அதுவும் ஒரு ரேட் 100 தடவை போட்டு காக்கா வலிக்கு வந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாதான் அப்புறம் அங்க போயிட்டு ஒழுங்கா ஆட முடியும். ஸ்டேஜ்ல மாப்பிள்ளையும் பொண்ணும் கீழே இறங்கி ஒரே பரதநாட்டியம் தான். சாதுர்யம் பேசாதேடி என் சலங்கைக்கு பதில் சொல்லடி அப்படின்னு. அதனால எனக்கு வேணாம். அதனால நான் வந்துட்டு நான் மேல போய் ஒரு ஒட்டியானம் கட்டினேன். இது இருக்குது பாரு, எடுத்து அடி போடுவேன். ஒட்டியானம் இதுதானே பெல்ட் ஹிப் பெல்ட். நான் ஆக்சுவலி நான் இப்படி ஆடினேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஆடும் போதே நான் பேபி மாங்க ஆடுற மாதிரி தான் கண்டேன். காணா கண்டுட்டேன். நான் போட்டோ ஷூட் எடுக்கலாம்னு நினைச்சேன். அவரு கூட போட்டோ ஷூட் நான் எடுக்கிற மாதிரி நான் தனியாவே. ஐயோ எல்லாரும் கேட்பாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் மொத்தமா ஒரு 3 மணி நேரம்னா 2.5 மணி நேரம் போட்டோ எடுத்து வச்சிருவீங்க எல்லாரும். கேமரா பக்கம்லாம் விடாதவா? யாரு, என்னையா? அம்மாவை. அதான் என்ன சொல்றியா விடாத? நான் என்ன தோத்திட்டேவா? நீங்க வந்து ஃபுல் என்கேஜ்ல இருக்கணும். நீங்க இப்படி இன்னும் ஏதாவது போஸ்ட் குத்துக்கினே இருக்கணும். பேமா நின்னு வேடிக்கை பார்த்துனே இருக்காங்க. எப்ப கருவம் பிடிச்சதுங்க ஃப்ரீயா ஆகுங்கன்னு தெரியலையே. தெரியுது போட்டோ எடுக்கும் போது நான் அங்கிள் கிட்ட பேசிக்கிறேன். பாகா அங்கிள் எனக்கு தானே ஃப்ரெண்டு. பாக்குறேன் அவர் போட்டோ எடுக்கல, இன்னைக்கு போட்டோ ஷூட் பண்ணல. என்னால போட்டோ எடுத்து ஷூட்ல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நீங்க அவன் பாருங்க இப்படி ஆண்டவரே. இல்ல இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களை இன்வைட் பண்ண போயிருந்தப்ப என்ன நடந்தது, எவ்வளவு ஜாலியா பேசணும் அப்படின்றத பாத்துட்டு அப்படியே நீங்க வந்து டிராவல் பண்ணி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் வந்து நம்ம இன்னைக்கு சண்டை போட்டாங்க அப்படின்றது பாக்கலாம். மனசை திடப்படுத்திக்கிறவங்க மட்டும் தான் இத பாக்கணும். பிரெக்னன்ட் லேடிஸ் 18 வயசு கீழே உள்ளவங்க ஹார்ட் பேஷண்ட் இந்த வீடியோ பாக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு டைட்டில் நாங்க வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாப்பீங்க. என்ன பாட்டுப்பா? என்னப்பா அப்படி தெரியல. நீங்க என்ன விட நீங்க அப்பா அம்மா ஜாஸ்தி ஏய் கண்டென்ட்டே புள்ள பூச்சிதான். அப்புறம் பக்கத்துல உஷாரா நில்ல, இல்லைன்னா அப்படி டங்குன்னு வாயிலே போடும், வாய மூடு அப்படின்ட்டு. ஓகே, அம்மாக்கு இதெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, இதெல்லாம் பார்த்ததே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஓகே பரவாயில்லப்பா. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே. நம்ம பிக் பாஸ் டீம்லாம் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வெளியில் பாருங்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்ட்டு. யார் பாப்பா அவரு இந்த குடுமி வச்சிருக்கவர்? ஆமாம், நம்ம மூவி பார்த்தோம்ல டபுள் டக்கர் மூவியில் லெஃப்டாக இருந்தவர். சந்தனம் குங்குமம் பன்னீர், அப்புறம் வேற என்னென்னலாம் வாங்க போகிறேன். பூசணிக்காய் இங்கே இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. என்னவா இருக்கா? ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் வைங்களா, எனக்கு திரி எரியலன்னா திரி வைக்க. தீப்பெட்டி ஒன்றுப்பா, ஒரு பேக்கெட்டே வாங்கிக்கோப்பா. கற்பூரம் தேவைப்படுது இல்லை? வாண்ணா, இதுக்கு அங்கே எடுத்துன்னு போகிறதுக்கு. இப்போ நீ என்ன வாங்க வந்த? இப்போ இங்கே என்ன வாங்க வந்த? என்ன வாங்கின? இப்போ இது எப்படி இருக்கும்? உங்கள் அப்பா ஸ்கூலுக்கு போகும்போது உனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலையா? அதனால இதெல்லாம் ஏக்கமாக பார்க்குறியா நீ? உங்களை மாதிரி கான்வென்ட்டுக்கு ஏதாவது தூக்கின்னு போயிருந்தேன்னா பரவாயில்ல. இது எப்படி நான் ஓப்பன் பண்ணுறது?
கொட்டாங்குச்சி தான் தூக்கின்னு போயிருப்ப போல் இருக்குது அநேகமா. அப்படிதான் ஓபன் பண்ணுமா? குடிக்கிறது எப்படி இப்படியே தான் தோணுது. ஒரு நிமிஷம் குடிச்சுக்கலாம். கழட்டி தான் குடிக்கணும். அப்போ வேணாம், அப்படி ஒரு தண்ணியே வேணாம் எங்கள் ஆளுக்கு. அப்படியே நோவாம அதுவாக வந்து வாயில் உட்காந்துக்கணும் தண்ணி அப்படின்னா. இதுன்னா இது இப்படி பண்ணிட்டு இப்படியா? அப்போ இதில் ஸ்டாக் ஆனும். இன்னைக்கு நீ இதை வாங்கிட்டு வாப்பா, அவங்க அம்மாவை நல்லா நறுக்குன்னு 4 கேள்வி கேட்குறேன். சிப்பிங்காக குடிக்கிறேன்னா இப்படியே குடிச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த ஸ்டாவை இந்த ஒரு பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்டாவை எடுத்து உள்ள உருக்கி குடிக்கிற மாதிரி கொட்டாங்குச்சியில் குச்சின்னு குச்சி பழக்கம் உனக்கு. நம்ம இப்படியே குடிக்கிறதுனா குடிச்சிக்கலாம். ஓகே, அப்போ இதுதான் எனக்கு பெஸ்ட்டு. இது எனக்கு 339. நான் வச்சிரு. இப்போ ஸ்டாவை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எனக்கு தேவைப்பட்டா மாட்டிக்கோங்க. மோனா கால் பண்ணுது. அப்போ எனக்கும் அது காலேஜ் போயிடும். அப்புறம் எதுக்கு அதுக்கு இவ்வளோ பெருசெல்லாம் அது தூக்கின்னு போகாதுப்பா தண்ணியை. வீட்டில் சும்மா வச்சு நான் தான் வைப்பேன். சின்ன பாட்டில் அதான் அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. ஓ, இதுக்குள்ள இருக்கா காம்போ? நீங்க ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீவா? சண்டை போடாம ஆட்டாள் வாங்கினா குடிச்சுக்கலாம். இது ப்ராங்க் பண்ணுவோம். இது எனக்கு உனக்கு வாங்கி வரலன்ட்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? அது இவ்வளோ பெருசு கேட்காது, இது எனக்கு தேவையில்லைன்னு. இவ்வளோ பெருசு ஓகே. இதுக்குள்ள ஒரு பாட்டில். ஓ, இதுக்குள்ள ஒரு பாட்டில் இருக்காமாப்பா? அப்போ சரிப்பா, வாங்கிக்கப்பா. கொசுறு இன்னைக்கு ஐட்டத்தில் ஏதாவது கை வச்சேன். என் மொதல் டெட் பாடி நீ தான். அப்பதான் ஃபர்ஸ்ட் வைப்பேன். எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரலாம். இது என்னோடது. கை வைக்காத, இது என்னோடது. நான் வாங்கினேன், உனக்கு இல்ல. எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரலாம்ல. நீ வாங்கினா தான் வச்சு போட்டுடுற. நீ காலேஜுக்கு எப்படி எடுத்து போவ? காலேஜுக்கு தூக்கின்னு போயிடுவேன். இது ஃபுல்லா தண்ணி புடிச்சு எனக்கு வேணும். நான் ஒரு வாட்டர் பாட்டில் கேட்டு தானே இருந்தேன். அது எனக்கு மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இத புடிச்சு நீங்க குச்சிடுறீங்க. ஆமா, நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிப்பேன். வேற நீயும் குடிக்க போறது இல்ல, அவளும் குடிக்க போறது இல்ல. குடிச்சிட்டு தான் டாடி இருந்தா அது உடைஞ்சு போச்சு. நானும் வேணும் வேணும்ட்டு இங்க பாரு பிளாஸ்டிக் டப்பால குச்சி குச்சின்னு இருக்கிறேன் நானு. அதை ஓபன் பண்ணு. ஏன் எவ்வளவு அழகா இருக்குது பாரு. அது ஸ்ட்ரா வேற. அதல்ல. ஸ்ட்ரா எனக்கு பாட்டிலுக்கு, உங்களுக்கு இல்ல. ஓ, இந்த அம்மா வந்து யோகா மேட்ஸ் நான் எக்ஸசைஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். அந்த யோகா மேட் எந்த பாக்ஸ்ல இருக்கோ அதே பாக்ஸ்ல அடுத்த வாரம் இருக்கும். ஆமா, ஏன்னா ஃபங்க்ஷன் முடிச்ச உடனே எடுத்துக்கலாம். இன்னொன்னு இருக்கா உள்ள? அந்த குட்டியாவது எனக்கு கொடுங்க செஞ்சு. ஓகே, போதும். இந்த குட்டி ஆயின் போதும். அதையும் ஓபன் பண்ணு. அது உனக்காக தான் வாங்குனது. அப்படியா? இது வேணா இந்த தரிமாட நீங்க வச்சுக்கோங்க. என்னால காலேஜ் கிட்ட தூக்கி போக முடியாது. I'm happy. I'm very happy. பாரு, இது யாருக்குப்பா? அதுவும் எனக்கு தான். எல்லாமே எனக்கு தான். பாட்டிக்கெல்லாம் இல்ல, எல்லாமே எங்களுக்கு தான். வெள்ளத்துன்னு போதும் பாட்டில் இல்ல. ஆமா, பாட்டிக்கு ஒண்ணு வேணுமா? பாட்டிக்கு இந்த பாட்டில் குடுத்துரு. ஓகே, குட், சூப்பர், டன். ஓகே, யா, தேங்க் யூ. எங்க வீட்ல புது உறவு இதுதான். அந்த புது உறவு, புது உறவு, புது வரவு. தண்ணியோட ஊத்தாதப்பா, ஃபிஷ்ஷை மட்டும் எடுத்து போடு. ஃபிஷ் அழகா இருக்கு. அந்த கலர் வேலைக்குல அது பர்பிள். ஆமா, அது சொல்லல. இன்னொன்னு கொண்டை வச்சுருக்கிறதா? கொண்டை வச்சுருக்கிறது 250 தெரியுமா? தெரியுது, பாத்துரு. காஸ்ட்லி அந்த கொண்டை. டாடி டாடி அழுக்க கை. இதை எடுத்துன்னு வா. அழுக்க கை எடுத்துட்டு போறேன். இன்னைக்கு காலையில தண்ணி டேங்க கழுவுறேன்னு கழுவி இது உடச்சு போட்டாரு. ஸ்டாண்ட இதான் இங்க உடஞ்சு கிடக்குது பாரு. அது கோணையா நிக்குது. எப்ப வேணாலும் இது அவுந்துன்னு உழுகும் அப்படின்றதுனால ஒரு புது ஸ்டாண்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். அவன் விளையாடும் போது அவனுக்கு தெரியலையாமா, நம்ம சோத்தை ஆக்கி வச்சுன்னு வாடா வாடா வாடாங்கும் போது அவனுக்கு தெரியலையா? மௌலி இன்னைக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அகோரியா இருக்கான் பாரு. மோனா என்கேஜ்மெண்ட்டுக்காக மௌலி இப்படி தியாகம் பண்றான். அப்பா அம்மாவும் சண்டை போட்டு இன்னைக்கு உள்ள விட்டுருவீங்களா? ஐயோ, நான் என் லேப்டாப்பை காப்பாத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே டிராவல் ஆகி டான்ஸ் ஆடுறதையும் பாத்துருங்க. எங்களோட ரீல்ஸ் பார்க்க ஆர்வம் வந்திருக்கீங்க. ஆனா எப்படி பண்ணுவோம்னு தெரியல. ஆனா பட் யாரும் கோச்சுக்காதீங்க, ஃபன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணு.
இன்னையோட கோட்டா முடிஞ்சு போச்சு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். வேர்த்து ஊத்திடுச்சு. இன்னையோட எக்ஸசைஸ் எனக்கு ஓவர். கொஞ்சமாச்சு ஏதாவது உடம்பு வளைச்சா இடுப்பு வளைய மாட்டேன். இடுப்பா இருந்தா வளையும், அது அடுப்பா இருந்தா எங்கேருந்து வளையும்? என்டையர் உடம்பே ஆடுது. இடுப்ப வளைக்கிறேன்ட்டு நீயே தலையில இருந்து எல்லாத்தையும் ஆடுற. பெல்லி டான்ஸ் இப்படிதான் ஆடுவாங்க. பெல்லி டான்ஸ் ஆடுறவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்க, முட்டையை எடுத்து ஸ்கிரீன்லயே அடிச்சுப்பாங்க. அவங்க மூஞ்சில அடிக்கிற மாதிரி நினைச்சு. இப்படி ஆட்டினா ஆடுது, கைய வச்சு ஆட்டினா ஆடுது. தனியா இப்படி ஆடும்லப்பா. அந்த பெல்லி டான்ஸ் வரமாட்டேன்னுப்பா. மத்த எல்லாம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஒண்ணு மட்டும் தான் கொஞ்சம் இழுக்குது. பிராக்டீஸ் பண்ணா வந்துரும். இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆடுறேன். பிராக்டீஸ் பண்ணா வந்துரும். ஓ சரி. பிராக்டீஸ் மேக்ஸ் a man perfect. வந்துரும். சரியா? நீ வந்துடணும். நான் ஒல்லி ஆயிடுவேன் போல. நீ நோகாம ஆடுற. நான் தான் இப்படின்றேன். இப்படி ஆனா எனக்கு பாரு ஒரு போட்டு நீ உன் உடம்புல கெட்ட நீர் நிறைய இருக்குது பேம்மா. உன் உடம்பே வந்து ஃபுல்லா நீர்ல தான் இருக்குது. நீர்ல இயங்குது உன் உடம்பு. தூக்கத்திலே அப்படியே குழம்பினே இருப்பேன். நாளைக்கு நினைச்சாதான் எனக்கு திக்கி திக்கின்னு. நாளைக்கு ஹேனா வீட்டுல போய் ஃபன் பண்ணுது. சூப்பரா டான்ஸ் வச்சுடா. கிளாப் போட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. யாரு? ஹேனா. அன்னைக்கு மௌலி ஹேனா செம்ம ஆட்டம். நாளைக்கு மொட்டை பாப்பத்தி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டயர்ட் ஆகிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நம்ம போய் தூங்க போறோம். நாளைக்கு வீடியோ வந்து இன்னும் வந்து சுவாரஸ்யமா வந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு நான் கதறுவேன். எங்க அம்மா அதை பார்த்து ஸ்பைடர் படத்துல வர எஸ் சூர்யா மாதிரி நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. என்கேஜ்மெண்ட் வர போகுது. நாங்க ரீல்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணும் போதே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கிட்ட நெருங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 1 or 2 days தான் உங்களுக்கு vlog வந்துரும். மறக்காம பாத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டக்குன்னு பிரஸ் பண்ணிக்கோ. ஓகே பாய்.